ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ளாக் சிமிலேட்டர் ஒரு சிமிலேட்டர் கேம் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கேம் பேர்ல பார்த்துக்க முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு வீடியோக்கு வாங்க கைஸ். சரி வாங்க கைஸ், கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃப்ளாக் பிடிச்சி ஆக்கிட்டே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆகாது சவுத் இல்லை இவருக்கோசம் ஃபைட் போகணுமா? இப்போ 100 பவர் கேட்குறாங்க. நமக்கு 500 இருக்குது. பிடிச்சி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் போல. ஓகே, 100 பவர் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சாச்சு. இங்கே இவரு தான் ஃபைனல் பாஸ். இங்கே USA அதுதான் 2.5 மில்லியனா? அவ்வளோ எப்போ சேர்க்க முடியும்? போக பெக்கியான் ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுக்கு வரும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம திருப்பி இவருக்கு போய் ஃபைட் பண்ணுவோம். நம்ம ஃபைட் பண்ண அவங்களுக்கு இந்த கொடி நமக்கு கிடச்சும் போல கைஸ். நமக்கு 600 பவர் தான் ஏற்றி வச்சுருக்கோம். இவருக்கு போகிறதுக்கு 10K வேணுமா? ஓகே, அப்போதான் நெக்ஸ்ட்டு போய் 10K தான் சேர்த்தாகணும். இந்த கேம் என்னென்ன இருக்குன்னா ரீபக் இருக்குது, விஐபியா ரோபியாக்ஸில் எக்கு ஸ்பின் பண்ணலாமா? ஓகே, 5 டிராஃபி கேட்குறாங்க. நமக்கு 4 தான் இருக்குது. சரி ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஆகுங்களா இந்த யூஃபி இருக்குது. அது என்னன்னு தெரியும். யூஃபின்னு போட்டுருக்கு. அதுக்கு இவங்க கேட்குறாங்க. சரி ஓகே, அதுக்கு காஃபி கேட்குறாங்க. அது அப்போ நம்ம தெரியாது ரைஸ். 25 கப்ஸ் வேணும் அதுக்கு. ஓகே, நம்மகிட்ட அதுவும் இல்லை. இப்போதே ரீபக் பக்கமே போவேங்க. ரீபக்கெல்லாம் அப்புறம் பார்க்கணும் ரைஸ். நம்ம ஓகே, நம்ம சீக்கிரமாக 10K சேர்த்தாங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ். நம்ம ட்ரீம் 100K அதை எப்படியாச்சும் நிறைவேற்றுங்க ப்ளீஸ் கைஸ். சிவில் பே பட்டன் வாங்கணும், அது ஒரு பெரிய ஆசை தான். நீங்கள் தான் நிறைவேற்றணும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம இது நெக்ஸ்ட் வரைக்கும் இருக்கு போல. அது 20K ட்ராஃபி கேட்குறாங்க. சரி ஓகே கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். சரி ஓகே, நீங்கள் எக்கு ஸ்பின் பண்ணலாம் 5 ட்ராஃபி தாங்க. ஓகே, அதை ஸ்பின் பண்ணுவோமா? அப்போ அந்த காமங்க நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த காம வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி ஓகே, எக்யூப்எஸ்க்கு கொடுத்தா காமங்க வந்துடும். கீழே நியூ கிக்கு. ஓஹோ, கிக்கு அதிகமாகிட்டே போனேன் கைஸ். ஒவ்வொரு கிக்குக்கும் நான் கிக் பண்ணல, அது ஆட்டோவாலே கிக் ஆகுது. கீழே ஆட்டோ ட்ரெயினும் ஆட்டோ ஃபைக்கும் இருக்குது கைஸ். இதாங்க இருக்குது போல். லாஸ்ட்லேயே 7 தான். அடுத்ததுக்கு நம்ம 10K போகோங்க. பவர் யாரையாவது கிடைக்கும் போல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கைஸ் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் மீடியமாக அதுக்கு மாஸ்டர். சரி ஓகே, இப்போ நம்ம சவுத் கொரியா வச்சு தான் இது பண்ணிக்குவோம். எனக்கு ஓகே, எனக்கு போக்குவா அவன் பேர் கோகுல பேரை மாற்றி வச்சுருக்காங்க கைஸ். ஓபி பெக்குனா இதே ஒரு 1 கொடுக்குறது தான் ஓபி பெக்குன்னு வச்சுருப்பாங்க. இப்போ 100 இங்கு பெக்கியாக கிடைக்குமா? கிடைக்காது சீக்கிரம் அது. சரி ஓகே, நமக்கு 10Kக்கு மேலே இருக்கிறவங்க அடிச்சு முடிச்சுடுவாங்க தான். குக்கிக்காங்க. குக்கியாக என்ன புரியுங்கன்னு தெரியல. என் தெரிஞ்சு குக்கிங் தான் நினைக்கிறேன். ஏன் கேள்விப்பட்ட வரைக்கும் குக்கி மாதிரி தான் இருக்குது. இதுனா புரியும், எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, நம்ம திருப்பி எனக்கு ஃபைக்கு போவோம். பிடிச்சி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளிக் பண்ண அப்போ முடிச்சாச்சு. ஓகே, இவன் கூட போக எவ்வளோ ஆகும் தெரியாது. ஓகே, இவன் தான் கை ஃபைனல் பாஸ் ஆகும். முடிக்க தான் நம்ம அடுத்த வரைக்கும் சீக்கிரமாக போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வரைக்கே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இவங்க போட்டு 100K தேவைப்படுது. இப்போ கொடி பேர் தான் எனக்கு தெரியாது.
அங்கே ஃப்ளாக் வைக்கிற கம்மிக்க சொல்லுங்க. ஓகே 28 பாம்பு இருக்கு கைஸ். ஓகே நம்ம கரெக்டாக அங்கே செட் ஆகும். இங்கே ஒரு பார்த்தீங்களா USA கூட வச்சுருக்காரு. ஓகே அங்கே கோகு பெட்ட கிளைம் பண்ணிப்போம். அது ஓபியாக இருக்காது. அது 7.5 சரி ஓகே இருக்கும். எவ்வளோ காமெடிக்கு பரவாயில்ல. 7.5 சரி ஓகே நம்ம சீக்கிரமாக பெட்டு ஸ்பெண்ட் பண்ணதாங்க நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியும். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பெட்டு இருக்குது. கோகுவும் அது அந்த பெட்டு காமன் தான் பெட்டு பேர் என்னன்னு எனக்கு தெரியும். 4 பேர் அதை காமன் சொல்ல போகிறேன். ஏன்னா ரேரிட்டி காமன் தாங்க. ஓகே அடுத்து இருக்கும் வந்துச்சு. ஒரு செகண்டுக்கு 163 ஏறுது. எங்கே கோரியான்னு தெரியாது. ஓகே இதுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு தராங்க போல. அது ஒரே ஒரு கிராஃபிக் கொடுக்குறாங்க. அப்கிரேட் நம்ம பார்த்தாச்சு. யூடர் போர்டு இருக்குது. அது எங்கே தேவையாது நம்ம வர வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. என்னது நம்ம பெட்டு கோல்டனாக மாறும் போல கைஸ். இப்போதைக்கு நான் கோக்குவை கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். 20% சான்ஸ் தான் இருக்குது. சரி கொடுத்து பார்ப்போம். போச்சா காமன் போயிடுச்சு கைஸ். இருக்கா பெட்டு பெஸ்ட்டு. ஆமாம் கைஸ் பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டனாக மாறிடுச்சு எங்கள் பெட்டு. அப்படின்னா எவ்வளோ இருக்குது இங்கே ஒன்றுமே அங்காமல் தெரியல. சரி விடுங்க ஒன்றுமே யாரையே போல. ஓகே இப்போயாச்சும் இவங்க போக முடியும். ஏன்னா நமக்கு 100K மேலே இருக்கியா. டக்குன்னு கிளிக் பண்ணுவோம். அப்புறம் சீக்கிரமாக நம்ம அது தயான்னு போய் ஆகும். நமக்கு ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம். இவங்க போகிறது எப்படியும் இது என்ன நடந்து எனக்கு இஸ்ரேலும் நினைக்கிறேன். தப்பாக சொன்னால் இருக்குங்க. ஏன்னா எனக்கு சில பேர் தப்பாக தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அங்கே தெரியாது அங்கே ஃப்ளாகை பற்றி. அது இஸ்ரேல் தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே இங்கே போய்ட்டு இது ஸ்பின் பார்ப்போம். ஸ்பின் பண்ணி பார்ப்போம். வாயில் என்னாச்சு தெரியாது. உலகு ஃபஸ்ட்டு ஸ்பின்னை ஒன்றும் கேட்க செகண்ட் ஸ்பின்னையும் காமன் தான். ஏன்டா காமனே கொடுக்குறீங்க பார்க்க எப்போ கேட்குது. சரி ஓகே அது எக்யூப் ஆயிடுச்சு. இந்த 3 பெட் இருக்கு நம்ம கேட்ப. ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு பெட்டா டக்குன்னு கொடுத்தாங்கன்னா நான் டக்குன்னு கேமை முடிச்சு டக்குன்னு கிளம்புவேன். இது என்ன கொடினே தெரியல. ஆமாம் அடுத்தது இதுக்கு ஒரு ஃபைட் போனேன். எவ்வளோ கேட்டாங்கன்னு தெரியல. வாங்கச்சே சரி விடுங்க அப்புறம் பார்ப்போம். இதை போய் நம்ம கோகு பெட்டை கொடுப்போமா. சரி பேங்க விடுங்க. போயிடுச்சுன்னா அப்புறம் வெஸ்டே இல்லை. இப்போ நம்ம யாராச்சும் ஃபைட் போகலாமான்னு பாருங்க. சரி ஓகே நமக்கு இங்கே ஃப்ளாக் இதாக இருக்குது. அடுத்த வேர்ல்டுக்கும் போக முடியாது. ஓகே இதை கிளைம் பண்ணிப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு ஓபி பெற்றாங்க ஒன்றுமே இல்லை. ஓகே லாஸ்ட்டு ஒரு பெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours பே பண்ணுவோமா. அவ்வளோ நேரம் நம்ம பே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் பே பண்ணுவோம். நிறைய பேர் கொடுத்தா அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே இதுக்கு எவ்வளோ வேணும் ஒருத்தர் கேட்பாங்க. சரி ஓகே நம்ம முடிஞ்ச சீக்கிரமாக முடிக்கணும். 3 lakh நமக்கு சேர்ந்துச்சு. ஃபைனல் பாஸ் தான் நாங்கள் ஃபைட் பண்ணி ட்ரை பண்ணுவோமா. வச்சு விடாமல் அழிக்கிட்டே இருப்போமா. ஒரே கிளிக்கையே முடிச்சு விட்டுருலாம்.
சரி, இப்போ நம்ம வந்து எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டா? கிறிஸ்மஸ் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க. ஒன்றுமே ஏதோ பெட்ரோல் அடிச்சிருக்கு. கைஸ் 75 கணக்கு 750 மைக் இருக்குது. நல்லா பார்ப்போம். 750 இது உண்மையும் நம்ப முடியும். மில்லியன் கணக்கு ஏறிட்டு எங்கடா சொல்றீங்க? 750 எப்படி? நான் நம்பவே முடியலையே. ஏதாச்சும் கேமரா பார்க்குறோமா? நல்லா பார்ப்போம். இப்போ ஏன் பொறுமையாக இருக்குது? இப்போ எப்படி எனக்கு டக்குன்னு மில்லியன் வந்துச்சு? உண்மையாகவே 750 கொடுக்குறாங்க. அவ்வளோ நேரம் இருக்காங்க. அந்த பெட்டி எக்கேபே பண்ணிய போல. காய்ஸ் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம சொன்ன இந்த கேம் வாங்கி கேட்குச்சு போல. அதை ஏற்கனவே 750 ஒரு பத்து கொடுத்தான். சரி, ஓகே, இதுங்க பாருங்கடா. என்கிட்ட 750 இருக்கு பாருங்க. எவன்டா வேணும்? இப்போ இவனுக்குள்ளே நம்ம ஃபைட் பண்ண முடியும் இந்த பாஸ் கூடயே. ஓகே, டக்குங்க அவங்க முடிச்சு விட்டாச்சு. பாருங்க, ஒரு டைம் ஃபைட் பண்ணிட்டு கப்பை பாருங்க. ஆட்டோ ஃபைட் கொடுத்து ஃபைனல் பாஸில் ஆட்டோ ஃபைட் பண்ணுங்க. ஆட்டோ நமக்கு இப்போ தேவை. எனக்கு ராஜா பக்குட் மாதிரி உட்காந்துருப்பேன். தலைமலை கையை வச்சு உட்காந்துருப்பேன். அவனே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். 4K கிராஃபிக்காக சேர்ந்துருக்கு. 20K வேணும் நெக்ஸ்ட் கையாண்டுக்கு. நான் வந்து 20K கிராஃபி சேர்க்க ரொம்ப டைம் ஆச்சு. அதனால தான் கைஸ் நான் வந்து கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நம்ம இப்போ ஆட்டோ ஃபைட்டுங்க ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோ ஃபைட்டு அதுவும் நம்ம தான் அமுக்கணும். மாங்காப்பி அகப்பி இருக்குது இப்போ. சரி, ஓகே, இப்போ நம்ம அமுக்கியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கையான் போவோமா? நெக்ஸ்ட் கையான் நம்ம போகும். நல்லா திருப்பிங்க இங்கே அக்கையான் போகலாம். கேசியும் பக்க ஆகிடுச்சு போய். ஏன் திருப்பி இங்கே வந்துருக்க? என்னடா ஆச்சு? ஹோம் நான் கொடுக்கவே இல்லையே. எப்படி அவங்க தாங்க வந்துருக்கான்? ஏன் போச்சு? எப்படிங்க வந்து அங்கே பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்ட்ரி பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த போர்ஷனை சேஞ்ச் பண்ணிப்போம். அது ஆட்டோமேட்டிக்காகவே இதுவாகும் போல. அது ஓப்பன் ஆகும் போல. ஓகே, இவங்க ஃபைட் பண்ண எவ்வளோன்னு தெரியல. நெக்ஸ்ட் கையாங்க போவோமா? அது 20 மில்லியன் ஆகி எப்போ அவ்வளோ முடியும்? வாய்ப்பே இல்லை. 20 மில்லியன்யா வாய்ப்பே இல்லை. இவங்க ஃபைட் பண்ண எவ்வளோ? 6 மில்லியன் தாங்க. என்கிட்ட 37 மில்லியனே இருக்குது. இங்கே ஃப்ளாக் பேர் செகண்ட் தெரியல. இருக்குங்க. ஓகே, இது சவுதி அரேபியா. இன்னும் கோட்டுக்கோம். ஓகே, 100 மில்லியன் மாதிரி கேட்குறாங்க. சரி, இப்போ 100 மில்லியன் சேர்க்க ஆரம்பிப்போம். கோகையை பிடிச்சி ஆக்கிக்கே போல. சரி, ஓகே, 47 மில்லியன் 50 மில்லியன் 54 மில்லியன் டைஸ் வாங்குவோமா கைஸ்? நம்ம ஆரஞ்சு ப்ளூ வாங்கிப்போம். ஏன்னா ப்ளூ கொஞ்சம் பிடிச்ச கலர் தான். அதே வாங்கிப்போம். இப்போ ரீபுக் பண்ணுவோமா? பண்ணிட்டே இருக்கலாமே. 25,000 காசு இருக்காங்க. மொத்த காசும் இருக்குவாங்களா ஒரு ரீபுக்கு? நம்ம பவர் மட்டும் தான் இருக்காங்க. அது தேவையான காஃபி மட்டும் நமக்கு இங்கே இருக்காங்க. பாருங்க, காஃபி குறையுது. ரீபுக் பண்ணிகிட்டே இருக்கோம். ரீபுக் பண்ண முடியாதா? நமக்கு காஃபி கம்மியாக இருக்கா? சரி, ஓகே, இருங்க. ஒரே ஃபைட் போட்டாலே நமக்கு இப்போ காஃபி வந்துடும். அடுத்த ரீபுக்கையும் பண்ணி வைக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரீபுக்கையும் பண்ண போகிறோம். இப்போ ரீபுக் பண்ணியாச்சு. 200 பூஸ்ட். நம்ம 200 பூஸ்ட்.
ஓகே, நமக்கு இப்போ 15 மில்லியன் கிட்ட தான் இருக்குது. 11 ரீபக் இல்லையா, 10 ரீபக் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் கையான் போகிறது ரொம்ப கஷ்டம். நான் 20 மில்லியன் கேட்குறாங்க. ஓகே, இப்போயாச்சும் ரொம்ப ஃபைட் பண்ண முடியுமா? 70 மில்லியன் தானே, சட்டம் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 100 மில்லியனுக்கு மேலே நினச்சிக்கிட்டேன். 17 மில்லியன். இப்போ இந்த சவுதி அரேபியா ஃபியாட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகே, அடுத்து ரீபக் பண்ணுவோம். ரீபக் பண்ண ஸ்பீடாக ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் தான் ரீபக் பண்ணிட்டே. இப்போ தான் பரவாயில்ல ரீபக். காஃபி 50 நிறையா தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு அடையாளம் அதிகமான காஃபியை கிடைக்கலையா. 258 நமக்கு 2 மில்லியன். சரி, ஓகே, அதான் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு காஃபி இல்லை, ஜஸ்ட்டு 10K தான் இருக்குது நமக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அடுத்த ஆளுக்கு ஃபைட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்தான். லாஸ்ட்டு அடுத்த போக முடியாது. அதுக்கு இது பேர் இன்னும் கனடாவா? கனடாதான் அடுத்த இது. சரி, இப்போ எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்தா இதாக இருக்குது. ஏன் மற்றவங்க நம்ம ஸ்பெக்கே ஸ்பின் பண்ணல. இது நம்ம ஹோம்க்கு போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இது நம்ம திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு வரைக்கு போகுது. இங்கே ஏதாச்சும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஸ்பின் பண்ணி பார்ப்போமா? ஏதாச்சும் எக்கையாக கைஸ் இதை பண்ணுவோமா வேணாமா? இது ஏன் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு கீழே இருக்கியா கைஸ், அது மட்டும்தான் நமக்கு வேணும். எப்பிக்கு அது கீழே இருக்கிறது 2 கைஸ், உங்கள் லெஜெண்டரி மித்திக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா அதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்பின்னு. இது வேணாம், எப்பிக் தான் கொடுக்குறாங்க. எப்பிக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுக்குமான்னு தெரியல. எங்கே எப்பிக் ஃபஸ்ட்டு எது இதாங்க நாங்கள் 3ஆவது ஒன்று இருக்கு. ஃபஸ்ட்டு இல்லையா, இப்போ நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கியா கைஸ், அதுதான் எப்பிக் போல. சரி, ஓகே, வேறு ஏதாச்சும் பெட்டு இருக்கா? இந்த கேம்ஸ் பாஸ் போட்டோங்க. நம்மளுக்கு ஓபி பெட்டு இதோட அதிகமாக தராங்க போல. ஃப்ளாக் இருக்குது, ஆனால் அது நம்ம விளையாட மாட்டோம். இந்த ஒரு நாள் தான் விளையாடுவேன். ஆனால் இந்த கேம் நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. ஃப்ளாக் சிமிலேட்டர். ஓகே, இப்போ இவங்க ஃபைட் பண்ணி பார்ப்போம். கனடா விசஸ் சவுத் கொரியா. எது நம்ம தான் ஜெயிப்போம். ஆனால் எல்லா ஃப்ளாகும் இருக்கும். ஏன்டா இந்தியன் ஃப்ளாக் மட்டும் இருக்காது இது மட்டும்? அதான் எனக்கு தெரியும். ஏன் யூஎஸ்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியன் ஃப்ளாக் இருக்குமான்னு தெரியாது, வேர்ல்டு போட அதே ஆட்டோ ஃபீக்கை போட்டுவிடும். கப்பு சேர்ந்துட்டே இருக்கு. 450K இருக்கு கப்பு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு 600K இப்போ மட்டும் கப்பு. ஓகே, இது ஸ்பின் பண்ணுவோமா, இதுவே டேரக்டாக பண்ணிடுவோமா? அது கப்பு இல்லையா? ஓகே, கொஞ்சம் நேரம் கப்பு போய் சேர்த்துக்குவோம். இப்போ வர இப்போ 2 பேருக்கும் சேம் குடிதான் வச்சுருக்கு. ஆனால் அவங்க தான் நம்மகிட்ட பவர் அதிகம், அதுதான் நம்ம தெரியும். ஓகே, இப்போ இங்கே க்ரீன் கலர் இருக்க ஸ்பின் பண்ணுவோம். இது யாச்சியாக விழுந்தா ப்ளீஸ்டா வேறா? என் ஃபஸ்ட் இயர் யார்தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் கொடுக்குறீங்க கைஸ்? மேலே நம்ம பவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு 1 பில்லியனே சேர்ந்துடும் போல.
சரி ஓகே, எவ்வளோ கருதுன்னா கம்மியாக தான் கருது இல்லை. சரி ஓகே கைஸ், ஆனால் என் கேம் அழகாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க. இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் போகலாம் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாஸ் வரைக்கும்லாம் பண்ண முடியாது. அவங்க கேட்க கோழி வந்து கேட்பாங்க, பிரியாணி வந்து கேட்பாங்க. அதனால் அது கல்யாணம் முடியுமான்னு தெரியல. இந்த கேம் தான் அழகாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நம்ம அப்படியே ஒரு ரீபட் பண்ணுவோமா? ரீபட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தம் 12 ரீபட்டோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிக்க போகிறோம். அது இவங்க இந்த வீடியோ பார்க்க ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு சமைக்கிறேன். எப்பயுமே நம்ம லாஸ்ட்டு எமௌண்ட் போடுவோங்க கைஸ், அந்த மாதிரி போட்டுப்போம். இது எமௌண்ட் போட்டாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த கேம் நல்லா செஞ்சு ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க வீடியோ பார்க்குறது நன்றி.